ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ காரைக்குடியில் இருக்கேன். நான் வெளித்தோட்டம் நேற்று மாடி தோட்டம் காட்டினேன். இப்போ வெளியிலேருந்து வெளித்தோட்டம் காட்டுனதுனால இது நெல்லிக்காய் மரம். எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரம், அரை நெல்லிக்காய் மரம் பெருசாக இருந்து நல்லா நிறைய காய்ச்சது. மேலே போஸ்ட் மரத்தில் லைட்டு போட்டோம்னு சொல்கிறதுக்காக மரத்தை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்போ மறுபடியும் புதுசாக இதெல்லாம் தளைஞ்சு வருது பாருங்கள். மரம் வெட்டினு தெரியுதா? வெட்டி இப்போ புதுசாக தளைஞ்சு வருது நெல்லிக்காய் மரம். இதே எங்கள் வீடு. இது போட்டிக்கல். இந்த சைடில் நெல்லிக்காய் மரம் வச்சுருந்தேன். இந்த சைடில் புங்கை மரம் பாருங்கள். பெருசாக வச்சு புங்கை மரம் பாருங்கள் எப்படி இருக்குது. நான் வச்ச புங்கை மரம் தான். இது மேலே லைன் மரம் கம்பி போட்டு வெட்டி விட்டதுனால ஒரு சைடாக இப்படி போய் வளர்ந்துருக்கு பாருங்கள் புங்கை மரம். கீழே சோத்து கத்தாழை நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சோத்து கத்தாழை. இது வெளியில் நம்ம வீட்டு முருங்கை மரம் பாருங்கள். வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் முருங்கை மரம் நிற்கிது பாருங்கள். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் முருங்கை மரம். தெரியுதா? காய் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் காய் பாருங்கள். இதான் என்னுடைய வீடு முகப்பு. முருங்கை மரத்து பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை மரம் நிற்கிது. இது முருங்கை மரம். வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் பக்கத்தில் ஒரு டோர் இருக்குது. டோருக்கு பின்னாடி பக்கத்தில் பார்த்தா ஒரு கருவேப்பிலை மரம் இந்த நிற்கி பாருங்கள். கருவேப்பிலை மரம் தெரியுதா? ஃபுல்லாக கருவேப்பிலை மரம். நான் கட்டி விட்டுருக்கேன், கயிறு போட்டு கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை மரம் தலைஞ்சிருக்குன்னு. எல்லாம் கருவேப்பிலை தான். பக்கத்தில் சீத்தாப்பழம் மரம் இருக்குது. இது சீத்தாப்பழ மரம் நம்ம விட்டு. இது சீத்தாப்பழ மரம். அங்கிட்டு நெல்லிக்காய் மரம் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்களா? இதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டம். கருவேப்பிலை மரம் எப்படி தலைஞ்சிருப்பாரு நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக காரைக்குடி இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அதற்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you.